ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் 28. இவ்வளவு வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் முதல் மனைவியின் மீது அண்ணனுக்கு இருந்த காதலை பவானி சொல்லி இருக்கிறாள்தான். அதே மாதிரி தன்னிடம் முதல் மனைவி பற்றி தவறாக ஒரு வார்த்தை அவர் இதுவரை திட்டினது கூட இல்லை. ஏன் அவளை பற்றி இதுவரை பேசினதே இல்லை. என் வாழ்க்கை இனி என்ன ஆகும்? அதற்குள் எப்படித்தான் விஷயம் வெளியே புகுச்சோ தெரியலை. அவர்களின் பொது குடும்பத்தில் மூத்த பெரியவரும் இன்னும் சில ஆண்களும் வந்துவிட்டார்கள். சில பெண்களும் வயதான பெரியவர்களும் வந்துவிட்டார்கள். அவர்களை கண்ட கன்யா இருவருக்கும் பத்தி கொண்டு வந்தது. அவர்களை வரக்கூடாது என்று அவர்களால் சொல்ல முடியாதே. ஏனெனில் இவர்கள் அனைவரும் ஒரே வம்சாவளிகள், பங்காளிகள். நல்லது கெட்டது என்றால் அவர்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. என்னதான் பணம் இருந்தாலும் 4 சனமும் வேண்டுமே. இவர்களில் பல பேருக்கு முருகவேலின் அக்கா சித்தார்த்தின் பாட்டி ரொம்ப வேண்டியவர். இந்நேரம் கண்டிப்பாக விஷயம் சித்தார்த்தின் தாய்மாமா காதுக்கு போய்விடும். என்ன முருகா என்று பெரியவர் கேட்க, சித்தப்பா அது எதுவும் நீ சொல்ல வேண்டாம். இந்த பொம்பளையை பார்த்த உடனே இது லட்சணம் அன்னைக்கே தெரிஞ்சது தான். உன் மகன்தான் கேட்கல. இப்போவும் இந்த பொம்பளையை விடு என்று அவர் சொன்ன விதத்திலேயே அரண்யா மேல் அவருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று தெரிந்தது. அந்த பெரியவர் அந்த சின்ன பெண்ணை வந்து உற்று பார்த்தார். உன் அம்மா பேர் என்ன? அரண்யா என்றாள் சற்றே திமிராக. உன் அப்பா பேரு? சித்தார்த்தன் என்றாள். சித்தார்த் அவளையே தான் பார்த்தான். அதுதான் அவருடைய பொண்ணு. அந்த வம்சம்னு பளிச்சுன்னு பார்த்தாலே தெரியுதே. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமாக்கும் என்று கன்யா சொல்ல, நானும் இந்த பொண்ணை பற்றி சந்தேகமாக கேட்கலையே. உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும். இதே வயசில் பவானி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இருக்கா. இவ இந்த வீட்டு வாரிசு என்பதை யாருமே மறுக்க முடியாது என்ற பெரியவர் கன்யாவிடம் திரும்பி, இந்தம்மா இவங்களை கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் தங்கச் சொல்லு என்று திரும்பியவர் அங்கே கண்ணீருடன் நின்ற நியந்தனாவை பார்த்து தான் சங்கடப்பட்டார். அவர் மட்டும் இல்லை, அங்கே வந்த பங்காளி வீட்டு ஆண்கள் பெண்கள் அவளைத்தான் பாவமாக பார்த்தார்கள். அவள் தலையை குனிந்து கொண்டாள். நல்ல குடும்பத்து பெண்களுக்கு இன்னைக்கு காலமே இல்லை. இந்த மாதிரி நாடுமாறி கழுதைகளுக்குத்தான் கொண்டாட்டமாக போகுது என்றார் பெரியவர். வயதில் மூத்த பெண்மணி ஒருவர், பொன்னம்மா இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்க என்று அந்த வார்த்தைகளை கேட்க, பொன்னம்மா சித்தார்த்தை பார்க்க அவன் எங்கே அவரை பார்த்தான். பார்வை முழுக்க மகள் மேல்தான் இருந்தது. அவனுக்கு தெரியாதா இந்த வயதில் தன் தங்கை இப்படித்தானே இருந்தால்? என்னதான் சித்தி அவளை நன்றாக பார்த்து கொண்டாலும் அவன் கண்காணிப்பு எப்போதும் தங்கை மேல்தான் இருக்கும். அவன் ஹாஸ்டலில் இருந்து வரும்போது தங்கையை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வான். அந்த தங்கையின் மறுபுருவமாக இருக்கும் தன் மகளை கண்ட நொடி முதல் அவனுக்கு ஒருபுறம் சந்தோஷம்தான். அதில் துளி கூட மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் ஏன் இப்படி உடைந்து போய் இருக்கிறான் என்றால், தனக்கு ஒரு மகள் இருப்பது கூட தெரியாமல் தான் இத்தனை வருடம் இருந்திருக்கிறோமே. தன் பெண் பிறந்த நேரம் இவளை யார் முதலில் தூக்கி இருப்பார்கள்? யார் அவளை கொஞ்சி வளர்த்து இருப்பார்கள்? அரண்யாவா? இருக்கவே இருக்காதே. ஏனென்றால் அரண்யா சுயநலமான பெண். அது அவ கூடவே வாழ்ந்த அந்த குறுகிய காலத்திலேயே அவனுக்கு தெரியும். அவள் மேல் உள்ள மயக்கத்தில் யாருக்குத்தான் சுயநலம் இல்லை? சுயநலமும் தேவைதான். அடுத்தவரை பாதிக்காத வரை சுயநலமும் தேவைதான் என்று தன்னையே அவன் சமாதானப்படுத்தி கொண்டவன்தான். அப்படிப்பட்டவள் தன் மகளை பெற்று வளர்த்து இருப்பாள் என்று அவனால் நம்பவே முடியலை. ஆனால் தன் கண் முன்னால் தன்னோட பெண் நிற்கிறாள். ஆக ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு என் பெண்ணை அவள் கருவிலேயே அழிக்காமல் விடுறதற்கு. ஏதோ ஒன்று காரணம். சரி, இத்தனை வருடங்கள் கழித்து அவள் ஏன் வந்தாள்? இவள் வர காரணம் என்ன என்று அவன் நினைக்கும் போதே, அவள் இப்பவும் வரலைனா உன் மகளை பற்றி உனக்கு தெரியாமலேயே போயிருக்குமே என்று அவன் மனசாட்சி சொல்ல, சேச்ச ஏன் வந்தா என்று கேட்கலை.
எதற்காக வந்திருக்கா என்று தான் கேட்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு கூட தூக்க மாத்திரையை கலந்து கட்டின புருஷனுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு நகையை திருடிக்கிட்டு ஓடினவ இப்போ வந்திருக்கா என்றால் விஷயம் வேற என்ன? என் மகளை என்கிட்ட ஒப்படைக்க அவள் நினைத்து இருந்தால் அவள் அப்போவே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா. ஆக இது வேற விஷயம். ஆமாம், இவ திருடிக்கிட்டு போன நகையை எல்லாம் சித்திக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்டில் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்குமே நான் கொடுத்தது தெரியாது. ஏன்னா பவானி பாவனா இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தது அவன் செலவுதான். இதுதான் எல்லா சொந்தங்களுக்கும் தெரியும். அது கூட கல்யாணி என் குடும்பம் ஒற்றுமையாத்தான் இருக்கு என்று பங்காளி வீட்டாரிடம் பந்தா காட்ட அவராக சொன்னதுதான். மற்றபடி யாருக்கும் தெரியாது. இவளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒரே குழப்பம். அதுதான் அவனுக்கு. முதல் அதிர்ச்சியில் மடங்கி அமர்ந்தவன் இப்போது வரை எழவே இல்லை. கன்யா அவர்களை அழைத்து போக, மாடி ஏறி போக இதை யாரும் பெரிதாக நினைக்கவில்லை. ஏன் சித்தார்த்து கூட இதை கவனிக்கலை. பெரியவர்தான், எழுந்துருடா, இப்படி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதே உன்னை விட்டுட்டு போனவ இப்போ எப்படியோ உன் பணம் காசு தொழில் பற்றி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுதான் இத்தனை வருடம் கழித்து வராதவ வந்திருக்கா. அவள் ஒன்றும் சும்மா வந்திருக்க மாட்டா. நீ இப்போத்தான் தைரியமாக தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் என்றார். சித்தார்த் எழுந்து சோஃபாவில் போய் அமர்ந்தான். ஆண்கள் அவனை சுற்றி அமர்ந்து இருந்தார்கள். நீ சென்னை போகும்போது எப்போதாவது இவளை பாத்தியா சித்தார்த் என்று அப்பா கேட்க, நான் சென்னைக்கு போகிறதே இல்லையேப்பா. அங்கே உள்ள நம்ம கம்பெனியை கூட என் நண்பர்கள் தானே பார்த்துக்கிறாங்க. அந்த ஆஃபீஸுக்கு கூட தஸ்வின் தான் போவான் என்ற போதே, தஸ்வின் அண்ணா என்னை மன்னிச்சிடனா என்று தஸ்வின் சித்தார்த்தின் காலை பிடித்து கொள்ள அவன் அதிர்ந்து பார்த்தான். அங்கே இருந்த அனைவரும் அவனைத்தான் பார்த்தார்கள். என்னடா நீ என்ன பண்ணின? அதுவும் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்று முருகவேல் பதற, அண்ணா 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வேலை விஷயமா போனேனே. ஆமாம், அதுக்கு என்ன என்று அப்பா கேட்க, அப்போ என் கூட கன்யாவும் வந்தா. அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அவ பிடுங்கினதால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கினோம். அப்போ அந்த ஹோட்டலில் யாரோ ஒரு பெரிய நடிகருடைய பிறந்த நாள் விழா நடந்தது. இஷ்டம்னா நீங்களும் கலந்துக்கலாம் என்று ஹோட்டலில் சொன்னாங்க. இது பத்தாதா என் பொண்டாட்டிக்கு உடனே அந்த பார்ட்டிக்கு போகணும்னு அடம் பிடிச்சா. எனக்கு பிடிக்கலை. ஏண்டி கோவிலில் அன்னதானம் போட்டால் நீ போய் சாப்பிடுவியா என்று கேட்டேன். சீச்சி அசிங்க, நான் போய் க்யூவில் நின்று தட்டு ஏந்தி போய் வாங்கி சாப்பிடணுமா என்றாள். அதே அன்னதானம் தாண்டி இந்த நடிகரும் இப்போ போடுறாரு. நடக்கிற இடம் தாண்டி வேற. இங்கேயும் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் க்யூவில் பஃபே சிஸ்டம் அப்படின்ற பெயரில் நாமளாக எடுத்து வச்சு சாப்பிட்றது. பார்ட்டி கொடுக்குறவனுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது. இது அசிங்கம்படி அப்படின்னே. இதோ பாருங்க, எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும். அதை விட இந்த மாதிரி சினிமாக்காரர்களின் விழாக்களுக்கு தான் நிறைய நடிகர் நடிகைகள் வருவாங்க. அவங்கள நேரில் பார்த்து பேசலாம், பழகலாம், செல்ஃபி எடுக்கலாம், நம்ம ஊரில் சொந்தக்காரங்க கிட்ட காட்டி பந்தா பண்ணலாம் என்று அவள் சொல்ல வேறு வழியின்றி தான் அந்த பார்ட்டிக்கு கூட போனேன். தோட்டத்தில் தான் அந்த பார்ட்டி நடந்தது. கன்யா நடிகைகள் கிட்ட போய் மெல்ல பேசினாள். நான் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்தேன். அப்பத்தான் அந்த சின்ன பெண்ணை பார்த்தேன். பார்த்த நொடி ஆச்சரியப்பட்டேன். பாரேன், இந்த பெண் நம்ம பவானி அக்கா மாதிரியே இருக்காளே என்று தான் கன்யா கிட்ட சொன்னேன். யாரு உங்கள் அக்கா? அவங்க மாநிறம். இந்த பெண் நல்லா தக்கன்னு மஞ்சள் நிறம். ஆளை பாருங்க, அக்கா மாதிரியாம் என்று திட்டினாள் கன்யா. ஆனால் தஸ்வின் பார்வை முழுக்க அந்த பெண் மேல்தான். சற்று நெருங்கி நின்று அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுத்து கொண்டான். அங்கே இருந்த பல பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்ததால் யாரும் இவனை தப்பாக நினைக்கலே. அவள் ஃபோட்டோவை பெரிதாக்கி பார்த்த போதுதான் தன் பவானி அக்காவின் அச்சு அசலாக அந்த பெண் இருப்பதை கண்டவன் மூக்கின் அடியில் அக்காவுக்கு இருப்பது போலவே இந்த பெண்ணிற்கும் மிளகு சைஸ் மச்சம் இருக்கே, அதை பார்த்தான். ஆனால் பெண்ணின் கலர் மட்டும் நல்ல நிறம்.
இப்போது அந்த பெண்ணின் அருகே நின்றவளை பார்த்ததும் அவன் காலடியில் பூமி நழுவது போல் இருக்க அவன் தடுமாற தாங்கி பிடித்த கன்யா, என்னாச்சுங்க என்றாள். அவன் அதிர்ந்து போய், அங்கே 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 நிற்கிறது அந்த பொம்பளை தான். என்னது, யாரு? அண்ணாவோட முதல் மனைவி என்றான். என்னது என்ற கன்யா யாரு என்று கேட்க, அதோ பவானி அக்கா மாதிரியே இருக்கே, அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த கையில்லாத கவுன் போட்ட அந்த பெண் என்றான். அவர்களை தன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொண்டாள் கன்யா. யாரு? இந்த பொண்ணா? ஏய், பொண்ணு இல்லை, அப்படியே சின்ன பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாப்புல, அண்ணனோட வயசு அவங்களுக்கு என்றான். பார்த்தா அப்படி தெரியலைங்க, 25 வயசு பெண் மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், சின்ன வயசில் இன்னும் அழகாக இருப்பாங்க என்றான். ஆமாம், இந்த பொண்ணு பார்த்தா நல்ல உயரமாக பெரிய பொண்ணாக தெரியுது. உங்கள் அண்ணனோட பொண்ணு என்றால் அதிகபட்சம் 14 வயசுக்குள்ளே தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், அவங்க வீட்டை விட்டு போய் 15 வருஷம் ஆக போகுது. இது கண்டிப்பாக அண்ணனோட பொண்ணு தான். பவானி பெரியம்மா, அதாவது சித்தார்த் அண்ணனுடைய அம்மா, அவங்க சாயலில் தான் இருப்பாங்க. இந்த பெண்ணும் அவங்க மாதிரி தான் இருக்குது. பாவம் அண்ணன் இப்போ தான் கல்யாணம் பண்ணி மனைவி கூட சந்தோஷமாக இருக்கார். இப்போ போய் இவங்க ஏன் நம்ம கண்ணில் படணும்? இவங்க மட்டும் என்றால் நாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த பெண் என் குடும்ப வாரிசு. அந்த பெண்ணை இப்படியே நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவையும் அனுப்பி வைக்கிறேன் என்றான். என்னங்க, புரியாமல் லூசுத்தனமாக எதையும் பண்ணாதீங்க. இந்த பெண் உங்கள் அண்ணனின் வாரிசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ தான் என் தங்கையும் உங்கள் அண்ணனுக்கு நீங்களும் உங்கள் அப்பாவும் கட்டு வச்சிங்க. 1 வருடம் கூட ஆகலை. இப்போ இவங்களை உங்கள் அண்ணன்கிட்ட காட்டினா அவர் உடனே மகளை கூட்டி போகத்தான் நினைப்பார். ஆனால் அந்த அம்மா விடுமா? அதனால் பொறுமையாகத்தான் இதை சரி செய்யணும். முதல்ல அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கணும், அப்புறம் பார்க்கலாம் என்றாள். அவள் சொன்ன பிறகுதான் நியந்தனா பற்றிய எண்ணமே அவனுக்கு வந்தது. உண்மைதான், இவள் சொன்ன மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யக்கூடாது, நிதானமாகத்தான் செய்யணும் என்று அவன் அவர்களின் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வாங்கணுமே எப்படி என்று யோசித்தான். ஆனால் கன்யா மெதுவாக நகர்ந்து ஒரு வெயிட்டரிடம் 2000 ரூபாய் கொடுத்து அரண்யாவின் ட்ரெஸ்ஸில் லேசா ஜூஸை கொட்ட வைக்க சொல்ல அவனும் அப்படியே செய்தான். அரண்யா பாத்ரூம் பக்கம் செல்ல பின்னாடியே போனாள் கன்யா.